நாடு முழுவதும் இண்டிகோ விமான சேவை பாதிப்படைந்த நிலையில் இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் விசாரணை என்பது தொடர வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருந்தது. ஆனால் அவசர வழக்காக விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் வெங்கடேசன் இணைந்திருக்கிறார். வெங்கடேசன், இந்த வழக்கு யார் மூலமா தாக்கல் செய்யப்பட்டிருந்துச்சு? உச்சநீதிமன்ற தரப்பிலிருந்து எதனால இதை மறுத்திருக்காங்க? நிலவரம் என்ன? வணக்கம். விமான பணியாளர்களின் பணி நேரத்தில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதை தொடர்ந்து இண்டிகோ நிறுவனம் பணியாளர்கள் பற்றாக்குறையால் தவித்து வருகிறார்கள். இதை அட்டவணையிடப்பட்ட விமானங்களின் இயக்க விமானிகள் மற்றும் பிற பணியாளர்கள் போதுமான அளவில் இல்லை என்பதால் அந்த விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. கடந்த 6 நாட்களாக இது தொடர்ந்து வருவதால் கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட விமானங்கள், இண்டிகோ விமானங்கள் என்பது ரத்து செய்யப்பட்டு கடுமையான அந்த விமானிகள், குறிப்பாக விமானத்தில் பயணம் செய்ய அந்த பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விவகாரம் தொடர்பாக தாக்கல் செய்த பொதுநல மனுவை அவசரமாக விசாரிக்க கோரி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு முன் முறையிடப்பட்டது. இந்த முறையீட்டை தற்போது உச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ளது. மேலும் இந்த விவகாரத்தில் மத்திய அரசு தலையிட்டு நடவடிக்கை எடுத்துள்ளதையும் குறிப்பிட்டு இந்த மனுவை அவசரமாக விசாரிக்க முடியாது என்று மறுத்துள்ளது.